My dear students, this is Class 12 Maths Chapter 5, Exercise 5.1 la question number 7 பார்க்க போறோம். A circle of area 9 pi square units has two its diameters along lines x plus y equal to 5. Okay. இது வந்து AB ன்னு ஒரு டயமீட்டர். இதனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x plus y equal to 5. அப்புறம் CD ன்னு இன்னொரு டயமீட்டர். இதனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x minus y equal to 1. இப்படி ரெண்டு டயமீட்டரும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் சென்டர் O. ஓகே, இது வந்து h, k. இப்போது இந்த ரெண்டு டயமீட்டர்ஸை சால்வ் பண்ணோம்னா நமக்கு சென்டர் கிடைச்சிடும். ஓகேவா? இப்போது இங்கே வாங்க, ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா πr ஸ்கொயர். ஓகே, ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க 9 பை ஸ்கொயர் யூனிட்ஸ்னு. இப்போது நமக்கு இதுலேருந்து ஆர் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டு பக்கமும் பை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9ன்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ டயமீட்டர் ஏபி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5, இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து டயமீட்டர் சிடி எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1, இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு டயக்ராமேட்டிக்லி எல்லாமே தெளிவாக இங்கே புரிய வச்சுருக்கேன். இப்போ 1 + 2 பண்ணாலே ஒய் எலிமினேட் ஆகிடும். பாருங்கள், ஒய் எலிமினேட் ஆகிடும். எக்ஸு ப்ளஸ் எக்ஸு 2x, 5 + 1 6. அப்போ 1 2 is 2, 3 2 are 6, x ஈக்குவல் டு 3. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஈக்குவேஷன் 1ல் போடலாம். அப்போ ஈக்குவேஷன் 1ல் எக்ஸோட பிளேஸில் 3ன்னு எடுத்துக்கோங்க, ஒய்யோட பிளேஸில் ஒய்யே போட்டுக்கோங்க. ஏன்னா ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு 5. கரெக்டாக? இப்போ ஒய் இங்கே வச்சுட்டு 3 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 5 - 3, ஸோ ஒய் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ சென்டர் ஆஃப் த சர்க்கிள் O இஸ் கிவன் பை 3, 2. ஸோ இவங்க தான் நம்மளோட h, k. இப்போது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எழுதிடலாமா? நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அத்தனையும் கிடைச்சாச்சு. ஓகேவா? h, k தெரியும், ஆர் ஸ்கொயர் தெரியும். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் x minus h whole square plus y minus k whole square equal to r square அல்லது a square. இங்கே r square தெரியும், அப்படியே நான் r squareனே போட்டுக்கிறேன். ஓகேவா? ஒன்றும் தப்பில்லை. இப்போ x minus h யார் 3 whole square, y minus k யார் 2. அதாவது x y தவிர மீதி எல்லாத்துக்கும் நம்ம வேல்யூ கொடுக்கணும் இல்லையா? ஸோ y minus 2 whole square, r ஸ்கொயருக்கு பதிலாக தோ இங்கே இருக்குது பாருங்கள் 9. ஓகே, இப்போது a minus b whole square ஃபார்முலா என்ன? a minus b whole square equal to a square minus 2ab plus b square. ஸோ இந்த ரெண்டு ப்ராக்கெட்டுக்கும் அதை யூஸ் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 into x into 3 plus 3 square plus இந்த bracket y square minus 2 into y into 2 plus 2 square equal to 9. புரியுதுங்களா? இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இப்போ x square 2 3s are 6x, 3 square 9, அடுத்து y square 2 2s are 4 minus 4y, 2 square வந்து 4 equal to 9. ஓகே, இப்போ ஃபைனல் ஸ்டெப் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரும் ஜோடியாக இருக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிறேன். அப்புறம் எக்ஸோட டேர்ம் வரணும் -6x, அப்புறம் ஒய்யோட டேர்ம் வரணும் -4y. இப்போ நான் எடுத்துக்கிட்ட டேர்முக்கெல்லாம் டிக் போட்டுகிட்டே வரேன் பாருங்கள். இப்போ இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 4. இந்த 9க்கு இந்த 9 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம், இந்த 4 அப்படியே விட்டுடலாம். +4 ஈக்குவல் டு இந்த பக்கம் கேன்சல் பண்ண பிறகு என்ன போடணும்? 0 போடணும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு தேவையான அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.